வணக்கம் நண்பா. நாம் நமக்கு கொடுத்த நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்துகிறோமா? நமது நேரத்தை அனாவசியமாக வீணாக்குகின்றோம். நாம் வீணாகிய நேரத்தை கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்ப பெற இயலாது. அந்த விலை மதிப்பற்ற நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுவது எப்படி, அதை பற்றி தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீராக்குதல். நீங்கள் வேலை செய்யும் இடத்தை முதலில் சீராக மாற்றுங்கள். அது சீரில்லாமல் குப்பை போல் காட்சியளித்தாள். உளவியல் ரீதியாக நாம் செய்யும் செயல்களில் மந்தத்தன்மை ஏற்பட்டுவிடும். நம் வேலை செய்யும் மேசையை சுத்தமாக்குதன் மூலம் நம் செயல்திறன் அதிகரிக்கும், கவலை குறையும் மற்றும் கவனச்சிதறல் ஏற்படாது. திட்டமிடுங்கள். ஒரு நாளில் முடிக்க வேண்டிய காரியங்களை முந்தைய நாள் இரவே திட்டம் போட்டுக் கொள்ளுங்கள். திட்டம் போட்டால் மட்டும் போதாது, அதை கடைபிடிக்கவும் செய்ய வேண்டும். ஒரு நாளை முன்னரே திட்டமிடுவதன் மூலம் உங்கள் கவனம் அதிகரிக்கிறது, ஒரு தெளிவு ஏற்படுகிறது, உங்கள் பதட்டத்தை குறைக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தெளிவாக எடுத்துரைக்கிறது. முன்னுரிமை கொடுக்கவும். திட்டம் தீட்டும் பொழுதே முக்கியமான விடயங்களை முதலில் முடிக்கும்படியும் அவ்வளவு முக்கியமில்லாத செயல்களை இறுதியில் முடிப்பது போன்றும் திட்டத்தை தீட்ட வேண்டும். ஏனெனில் கடினமான வேலைகளை காலையில் முடித்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் நம் செயல்திறன் அதிகமாக இருக்கும். கவனமாக இருங்கள். எப்பொழுதும் 2 முயல்களை துரத்தாதீர்கள். ஒன்றை கூட பிடிக்க முடியாது. தற்பொழுது செய்து கொண்டிருக்கும் வேலையில் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். மல்டி டாஸ்கிங் என்ற ஒன்று இல்லவே இல்லை. அது உங்கள் செயல்திறனை குறைக்குமே தவிர வேலைகளை விரைவில் முடிக்க உதவாது. நிறைவு செய்தல். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய் என்பது போல ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடிக்கும் வரை வேறு எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் அதை முடிக்கும் வழக்கத்தை கொள்ளுங்கள். உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள். நீங்கள் முக்கியமான ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என அமரும் பொழுதுதான் உங்கள் நண்பர்களுக்கு உங்களுடன் பேச வேண்டும் என தோன்றும். உங்கள் நண்பர்கள் படத்திற்கு செல்ல அழைப்பார்கள், அல்லது உங்கள் தாயார் உறவினர் ஒருவர் வீட்டுக்கு அழைப்பார்கள். அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் மறுப்பு தெரிவித்துதான் ஆக வேண்டும். இவ்வாறு வாழ்க்கை பொழுதுபோக்கும் முக்கியம் என அழைப்பவர்கள் பெரும்பாலானோர் வசதி படைத்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களாகவும் வாழ்க்கையில் எந்த ஒரு உயரிய நோக்கம் இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். நீங்கள் உங்கள் நேரத்தை உங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்துக்காக செலவிடுங்கள். இடைவெளி எடுங்கள். எப்படி ஒரு மரம் வெட்டுபவன் கோடரியை தீட்டாமல் மரத்தை மட்டும் வெட்டுவது முட்டாள்தனமோ, அதேபோல் தான் இடைவெளி எடுக்காமல் வேலை மட்டுமே செய்வதும் அந்த வேலை நேர்த்தி இல்லாமல் இருக்கும். தேவையான பொழுது சிறு சிறு இடைவெளி எடுத்துக்கொள்ளுங்கள். நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குவது எப்படி? நாளை பார்க்கலாம், பிறகு முயற்சிக்கலாம் போன்ற எண்ணங்களில் இருந்து வெளிவருவது எப்படி? நேரத்தை பயனுள்ளதாக மாற்ற செய்ய வேண்டியவை என்ன? என்னால் வெகு நேரம் படிக்க முடியவில்லை. ஏன்? குழந்தைகளுடன் எப்படி நேரத்தை செலவழிப்பது? எப்படி பொறுமையை கடைபிடிப்பது? நேரத்தை எவ்வாறு நிர்வகிப்பது? நான் எனது நேரத்தை வீணடிப்பதாக உணர்கிறேன். நேரத்தை வீணடிக்காமல் பயனுள்ளதாக மாற்றுவது எவ்வாறு? ஒரு நாளில் முக்கியமான 12 மணி நேரத்தில் என்னென்ன செய்கிறீர்கள் என்று ஒரு குறிப்பிடுங்கள். ஞாயிறல்லாத நாளாய் இருக்கட்டும். குறிப்பில் நிமிடா நிமிடம் 1 நிமிடம் உட்கார்ந்தது எழுந்தது எல்லாம் வேண்டாம். பொதுவாக காலை, மதியம், மாலை, இரவு என 4ஆக பிரித்து எழுதிக் கொள்ளுங்கள். மறந்துவிடுங்கள். திரும்ப படிக்காதீர்கள். அது குறிப்பெடுக்கும் ஒரு பயிற்சிதான். மறுநாள் ஒரு நோட் எடுத்து அதில் ஒரு பக்கத்தில் 5 காலம் போட்டு 4 வேளைகளுக்கான 3 மணி நேரங்களுக்கு கோடு போட்டு பிரித்து முதல் காலம் விட்டுவிட்டு வலது பக்க 4 கோலன்களில் எழுதிக் கொள்ளுங்கள். காலியாக உள்ள முதல் கோலன் இரவில் அமர்ந்து யோசித்து எழுதுவதற்காக. இரவில் எல்லாம் முடிந்து தூங்க போகும் முன் நீங்கள் ஏற்கனவே எழுதிய 4 கோலன்கள் எதுவும் படிக்காமல் உங்களுக்கு என்ன ஆக வேண்டுமா அதை முதல் கோலனில் எழுதுங்கள். இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில், இன்னும் ஒரு ஆண்டில், இன்னும் 3 மாதங்களில், இந்த வரும் வாரத்தில் என 4ஆக பிரித்து எழுதுங்கள். இப்போது வலதுபுறம் உள்ள 4 காலம்களிலும்
எழுதியவற்றை முதல் காலம்னில் எழுதியவற்றோடு ஒத்துப்போகிறதா என டிக் அடியுங்கள். நிறைய டிக் இருக்குமானால் உங்கள் கவலை தேவையற்றது. குறைந்த டிக் என்றால் உங்களில் மாற்றம் தேவை. டிக்கே இல்லை என்றால் வேலை எளிது. முதல் காலமன் தவறு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நேரம் அது பாட்டுக்கு நகர்கிறது. நாம் நம்பாட்டுக்கு நகர்கிறோம். ஒன்றை ஒட்டி ஒன்று இருந்தால் நல்லது, இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அதற்காக வருத்தப்படுவதை விட கொஞ்சம் அருகில் போய் இரண்டையும் மேட்ச் செய்வது நல்லது. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, நம்ம பியூசுரா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.